ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், என் தோட்டத்தில் எவ்வளோ அழகான அடியனியும் செடிகள் பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடியெல்லாம் வந்து ஒவ்வொரு செடியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பூக்கள். இந்த செடி வந்து பூக்கையில் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பூக்கையில் சாண்டல் கலராக இருக்குது. மறுநாள் 2வது நாள் 3வது நாள்லாம் வந்து அந்த ரோஸ் கலர் அப்படியே பார்டர் கட்டினது பாருங்கள், ரோஸ் கலராக அழகாக அப்படியே அந்த இதழ்களை சுற்றி லைட் பிங்க்கில் அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி பூத்த பூவு. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி மலர்ந்த பூ பாருங்கள். இந்த 2 நாள் ஆயிடுச்சுனாக்கா வந்து அப்படியே அந்த சாண்டல் கலரை சுற்றி பார்டர் கட்டினாப்பில் லைட் பிங்க்கில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் என்னுடைய செடி. இதுக்கு அடுத்து வந்து அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மல்டிபெட்டருங்க. மல்டிபெட்டல் தான் அது. இதுவும் அழகாக இருக்குது பார்க்கையில். ஆனால் இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகலை, ஒரே பிங்க்கும் ஒயிட்டும் தான். இங்கே பார்த்தீங்களா என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சிங்கிள் பெட்டல் தான். சிங்கிள் பெட்டல். இது வந்து ஓன் ரூட்டு தாங்க. இதெல்லாம் கிராஃப்டடெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், அதோடைய கேடக்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரையில் சின்ன செடியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பிரான்ச்செல்லாம் நிறைய பிரிஞ்சு அப்படியே ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி நான் வந்து அதை சேஃபாக சரி பண்ணணும். இங்கே பாருங்கள் அவ்வளோ பூக்களாண்டா கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துட்ருக்குது. இப்போ இந்த பூக்கள்லாம் பூத்து ஓஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நான் சேஃபாக கட் பண்ணணும். இது வந்து சாண்டல் கலரில் அங்கனைக்கு வந்து பிங்க் கலர் சும்மா லைட்டாக கோடு போட்டது மட்டும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து கிராஃப்டட் தான். கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்கள், மல்டிபெட்டல் கலரு. இவ்வளோ அழகான செடி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்கள். அப்படியே கொத்து கொத்தாக இருக்குதுங்க பூவெல்லாம் இதில் பார்த்தீங்களா. ஆனால் என்னோடகிட்ட கலர்கள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த பூத்துருக்கிறது 4 செடி தான் பூத்துருக்கு. ஆனால் மிச்ச செடிகள்லாம் வந்து இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இதெல்லாம் வந்து மழை பெஞ்சு பார்த்தா தரையெல்லாம் காய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதை நான் முக்கியமாக சொல்லியே ஆகணுங்க. இந்த சாண்டல் கலரை பற்றி நான் வந்து செடிகளை பற்றி, இந்த அடியனத்தை பற்றி நான் அவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன காரணம்டா, நம்ம வந்து கிராஃப்டடுக்கு கீழே வர்ற துளிரை வந்து துளிர்த்து வர்ற அந்த துளிரை ஒடிச்சு விட்டுறணும்னு சொல்லுவாங்க. ஒடிச்சு விட்டுட்டா தான் வந்து மேலே உள்ள கிராஃப்டடுக்கு மேலே உள்ள பூவெல்லாம் நல்லா அந்த கிளையிலாம் பூக்கள் நிறைய பூக்கும், நல்லா பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த கிராஃப்டடுக்கு கீழே வந்து 3 லேயர் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த 3 லேயர் வந்துச்சு. நான் இது என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாமே, ஒரு டெஸ்ட்டுக்காக அதை வந்து ஒடிச்சு விடலாம் விடலை. அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இது பூக்குமா பூக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுட்டேங்க. இங்கே பாருங்க. ஆனால் பாருங்கள், பூவை பாருங்களேன் எவ்வளோ கொத்து கொத்தாக அழகாக பூத்துருக்குது. சாண்டல் கலரும் பிங்க் கலரும் கலந்து. இதை ஒடிச்சு தான் விடணும். ஒடிச்சா தான் வந்து பூக்குங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒடிச்சு விடாமல் இது பாருங்கள், பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நான் அந்த கிராஃப்டடுக்கு கீழே உள்ள இந்த கிளையில் வந்து பூக்கள் பூக்குமா பூக்காதான்னு பார்ப்போம். ஏன்னா இதை வந்து நான் இப்போதைக்கு கட் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே வைப்போம். வச்சுருந்து இது பூக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இந்த கிராஃப்டடுக்கு கீழே உள்ளதெல்லாம். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க கிராஃப்டடுக்கு கீழே உள்ளதை நம்ம கட் பண்ணிடணும், இல்லாட்டி அந்த நம்ம கொடுக்குற சத்துக்கள் பூரா வந்து இந்த செடியை இந்த துளிர்களை எடுத்துகிட்டு நல்லா வளரும், மேலே கிராஃப்டட் மேலே உள்ளது வந்து பூக்காது, நல்லா வளராதுன்னு சொன்னாங்க. ஆனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காகவே வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நம்ம ஒடிச்சு தான் விடணுங்கிற அவசியம் இல்லை. நான் இது வந்து கீழே உள்ள துளிர் பூக்குமா பூக்காதாங்கிறதையும் இப்போ கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இதை வந்து எப்படிங்கிறத நம்ம வளர்த்து பார்த்தா தானே நமக்கு தெரியும். ஒடிச்சு விடாமல், அதுக்காக தான் ஒடிச்சு விடாமல் வச்சுருக்கேன். இந்த ஒரு செடியிலேருந்து மட்டும் இல்லை, எல்லா செடியிலையுமே எனக்கு கிராஃப்டடுக்கு கீழே இப்போ வந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செடியில் இல்லை, அடுத்த செடியில் பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடியில் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அந்த கிராஃப்டடுக்கு கீழே இங்கே பார்த்தீங்களா துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் துளிரும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் கிராஃப்டடில் வந்து இடத்துல வந்து நல்ல மொட்டுக்கள் பாருங்கள், எத்தனை மொட்டுக்கள் கொத்து மட்டம் பூத்து, எத்தனை மொட்டுக்கள் மொத்தம் 5 மொட்டு இருக்குது பாருங்கள். அழகாக கொத்து கொத்தாக இருக்குது பூக்கள். இது மட்டும் நம்ம ஒடிச்சு தான் விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து ஆனால் அந்த துளிர் வர்றதில் வந்து பூக்குதா இல்லையாங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இதை வந்து ஒடிச்சு விடாமல் வச்சுருக்கிறேன். பார்ப்போம். இது வந்து எப்படியா இருந்தாலும் கிராஃப்டடுக்கு கீழே வர்ற செடி துளிர்கள் வந்தாலும் அந்த செடி பூக்குங்கிற ஒரு நல்ல கண்டுபிடிச்சாச்சு.
நம்ம அடுத்து வந்து அந்த கிராஃப்டடிக்கு கீழே வந்திருக்க துளிர்லேருந்து பூ பூக்குமா பூக்காதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இதை இப்போ வச்சுருக்கிறேன். இது அடுத்த வீடியோ என்ன பூக்குதா பூக்கலையாங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதிலேருந்து வந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு சக்ஸஸ்ங்க எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. என்னுடைய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நான் அடிக்கிற வெயில் சரியான வெயிலுங்க. 8 மணி காலைல 8 மணிக்கே என்ன மாதிரி வெயில் பாருங்களேன். இந்த வெயிலுலேயும் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துருக்குறேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.